ஃபோன் வந்துச்சு. சரி அதை வேண்டாம். நீ சைக்கிள் சென்டர் கேள்விப்பட்டேன். அப்படி அங்க என்னதான் பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் சொல்லி தராங்க? நிறைய விஷயம் சொல்லி தராங்கடா. இணைய பாதுகாப்பு, பாஸ்வேர்ட் பாதுகாப்பு, டிஜிட்டல் ஆராய்ச்சி சொல்லி தராங்கடா. டிஜிட்டல் ஆராய்ச்சிமா? நான் தினமும் 8 மணி நேரம் ஃபோன் பார்க்குறேன். ஆனால் நாளைக்கு நான் தான் இருக்கேன். 8 மணி நேரமா? 8 மணி நேரம் ஃபோன் பார்த்தா என்ன ஆகுது? இப்போ தெரியுதா? நீ ஃபோனை பயன்படுத்துற, ஃபோன் தான் உன்னை பயன்படுத்துது. மொபைல் ஃபோன் தான் இருக்குங்க. ஒரே எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருது. என்னடா நீ? அது சரி ரஞ்சித். ஆனா புத்தகம் தரும் அனுபவம் வேற மாதிரி. புத்தகம் நம்மளை யோசிக்க வைக்கும், நல்ல சிந்தனை தரும். அப்பனா புத்தகம் என்ன நடக்குமா? இல்ல சாப்பாடுலாம் வைக்குமா? அட போடா நீயும் புத்தகமும். என்னடா இங்க சண்டை? ஒரு தடவை மொபைல் இருக்கு, இன்னொரு தடவை புத்தகம் தான். உங்க 2 பேர் நடுவுல மாட்டிக்கிட்டு அம்மியில இருக்க சட்னி மாதிரி ஆயிட்ட. அங்க சண்டை போடல, புத்தகத்தை முக்கியத்துவம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப என்ன சொல்லுங்க, நான் வந்திருக்கணும். ஏன்னா நான் புத்தகத்தை திறந்தாலே 2 நிமிஷத்துக்கு வந்துருது. அது மட்டும் இல்ல, நான் புத்தகத்தை திறந்தாலே ஒரே நிமிஷத்துல 2 கண்ணும் லோக அப்படின்னு சொல்லி கதறுது. என்ன குழந்தைகளே இவ்வளவு சிரிப்பு? ஐயா, ரஞ்சித்துக்கும் நிதிஷுக்கும் புத்தகம் படிக்கவே பிடிக்கலையா? அப்படியா குழந்தைகளே? புத்தகம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது அறிவின் கதவு. ஒரு நல்ல புத்தகம் நமக்கு நல்ல நண்பன், நல்ல ஆசிரியர், நல்ல வழிகாட்டி. ஐயா, மொபைல் போன் தான் இருக்குல்ல, அதுலயே படிச்சுட்டோம்ல, அப்படின்னு புத்தகம் அவசியமா? அது சரிதான், மொபைலும் உதவும். ஆனா புத்தகம் வாசிப்பு கவனத்தை அதிகரிக்கும், நினைவாற்றல் வளரும், நல்ல மொழித்திறன் தரும். அப்ப நான் வாசிப்பு சாப்பாடு மாதிரி தினமும் வேணுமா? ஆமா, உடம்புக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ அதே மாதிரி மனசுக்கு வாசிப்பு முக்கியம். எல்லோரும் மறந்து விட்டார்கள். நான் தான் புத்தகம். நான் அமைதியாக இருந்தாலும் என்னுள் 1000 குரல்கள் பேசிக்கொண்டே இருக்கும். என்ன ஒரு ஆச்சரியம், புத்தகம் பேசுது. அப்பனா நான் தூங்கவே முடியாது போல, புத்தகமே பேசுது. ரஞ்சித், நீ என்னை சரிமானது என்றாய். ஆனால் என்னுள் கதைகள் இருக்கின்றன, கவிதைகள் இருக்கின்றன, வீரர்களின் வாழ்க்கை வரலாறுகள் இருக்கின்றன, விஞ்ஞானத்தின் அதிசயங்கள் இருக்கின்றன. புத்தகமே, என்னை மன்னிச்சுக்கோ, நான் உன்னை தவறா நினைச்சிட்டேன். பரவாயில்லை, இன்றைய தொடர்ந்து தினமும் சில பக்கங்கள் வாசி, உன் உலகம் வெளியாகும். இதோ பாருங்கள் குழந்தைகளே, வாசிப்பது பழக்கம் இருந்தால் அறிவு வளரும், தேர்வில் முன்னேற்றம் கிடைக்கும், மேடையில் தைரியம் வரும். அப்பனா நான் ஒவ்வொரு கதை படிக்கிறேன், ஆனால் சின்ன கதையா தான் படிப்பேன், இல்லைன்னா தூக்கம் வந்துடும். சரிப்பா, அப்புறம் நானும் மொபைல் போன் பார்க்கறதை விட்டுட்டு புத்தகமும் படிக்கிறேன், வாசகங்களோட சேர்ந்து புத்தகங்களை வாசிக்கிறேன். அருமை, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசகர் குழுவை இன்னும் சிறப்பாகலாம். மாணவர்களே, வாசிப்பதே வெற்றியின் வாசல். நல்ல புத்தகங்களை வாசியுங்கள், அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், நல்ல மனிதர்களாக உயருங்கள். புத்தகம் படிப்போம், அறிவை வளர்ப்போம். Good morning, ladies. Take your seat. I ask you to sit, ladies. Okay, ladies. Talk in the language in which you are comfortable. Okay, ladies. Resume.
Tell me about yourself. My name is Ilyani and second is Devesh, I mean tell me about yourself. அப்படின்னா உங்களை பத்தி சொல்ல சொன்னேன். This is not the way of an interview. Let's fix this. What's your qualification, Devesh? Sir, I completed my BE course in development, sir. Okay, Devesh. What are your skills, Devesh? Sir, I have knowledge in programming languages like Java, Python, C++, and Visual. Okay, impressive. Tell me about yourself, Devesh. Sir, I am Devesh. I completed my BE course in development in 2024, sir. And I have knowledge in coding and programming languages, sir. Okay, impressive. I am impressed by your presentation, Devesh. Thank you, sir. English is not only about speaking, but also about speaking correctly. Both are power. Using the right pronunciation and vocabulary helps us listen to each other's clearly. The small mistakes remind us that improving our language skills is important for better communication. Thank you. நீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிடணும்ப்பா. வாங்கடா. வாங்க பசங்களா. இருக்கீங்க? என்ன சச்சி? காலைல ஒரே கரையா இருக்கு. ஆமா அங்கிள், யாரோ ரோட்டோரமா எலுமிச்சை பழத்தை சுத்தி போட்டு வச்சிருக்காங்க. அதை வேற நான் மிதிச்சிட்டேன். காலையில ஒரே குடும்பமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஏதாச்சும் நடக்குமா? அடே, இதெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா. இது எல்லாமே வெறும் மூட நம்பிக்கை தான். இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் உங்க மனசுல இருக்கவே கூடாது. நம்ம ஜாதகம் பார்க்கறது, நம்ம ராசி பலன் பார்க்கறது, கை ஜோசியம், கிளி ஜோசியம் பார்க்கறது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி படிகாரெல்லாம் வைக்கிறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, அதெல்லாம் பார்க்கறது, அது எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே மூட நம்பிக்கை தான். வெறும் கடவுளை மட்டும் நமக்கு ஏதோ ஒரு மனுஷன் அவனோட சக்தியை தவறா பயன்படுத்தி சொல்ற ஜோசியம் எப்படி உண்மையாகும்? அப்பா நீங்க எப்படி சொல்றீங்களே இந்த உலகத்துல நம்ம தமிழ்நாட்டுல கூட எல்லாரும் யோசிச்சு நல்லா அடையாங்க. அப்ப அன்னை தமிழகம் அவ்வளவுதான் இருந்துச்சாப்பா? நம்மளோட முன்னோர்களும் அப்படிதான் இருந்தாங்களா? அரசர்களும் அப்படிதான் இருந்தாங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா நம்ம முன்னோர்களும் அரசர்களும் யாருமே ஜோசியத்தை நம்பவில்லை. இது ஒரு சிறந்த உதாரணமா கிபி 2ஆம் நூற்றாண்டு, அதாவது 1850 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி சொல்றேன். கேட்க தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க அங்கிள். சொல்லுங்கப்பா. இதோ சேர நாட்டு அறிஞர்கள், கதாபாத்திரம் சேரமன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாறு, மூத்த மகன் சேர செங்குட்டுவன், இளைய மகன் இளங்கோ, ஜோதிடர் அருஞ்சோதி முனிவர். ஜோதிடரே, வருக வருக, உன் வரவே நல்வரவாகுங்க. வணக்கம் மன்னா, என் வரவு உன் நாட்டிற்கு நல்வரவாகட்டும், நாடு செழிக்கட்டும், நீயும் உன் குடும்பமும் செழித்து ஓங்க, என் வாழ்த்துக்கள். தாங்கள் இந்த சேர நாட்டிற்கு வந்து நீண்ட நாட்கள் ஆயிட்டேன். அப்பா, யார் இவர்? இவருக்கு இவ்வளவு மரியாதை செலுத்துகிறீர்களே. இன்னோ இவரை தெரியவில்லையா? சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்களுக்கும் அவர் தம் குடும்பத்தாருக்கும் ஜோதிடம் கணித்து தருபவர். அது மட்டுமல்ல தம்பி, இவர் ஒரு முறை கணித்து சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஓ, அப்படியா? ஜோதிடரே, நீங்கள் கணித்து தந்த என் இரு மகன்களை ஜாதகங்களில் சொல்லுங்கள், எப்பொழுது என் மூத்த மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்வது? சேரமன்னன் இமயவரம்பன்
ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் நீதான் பேரரசன். நான் படித்து சொல்வது ஒருபோதும் பொய்யாகாது. என்ன சேர நாட்டுக்கு வந்த சோதனை? ஜோதிடரே, நீ ஒரு சாதாரண மனிதன். மனிதன் படித்து தருவது கடவுளின் இயற்கையின் குற்றத்திற்கு மேலானது அல்ல. இப்பொழுதே உன் ஜோதிடத்தை பொய்யாக்கி காட்டுகிறேன். நான் செல்கிறேன். மானே மானே, எங்கே செல்கிறாய்? தம்பி தம்பி, பிடிக்கிறவர்களா எங்கே செல்ல போகிறார் இந்த இளைய மகன் இளங்கோ? என் வார்த்தைகளை கேட்டு மன்னன் கோலத்தில் இருக்க போகிறார் பாருங்கள். மக்கள் எல்லாம் வாழ்க மன்னா என்று வாழ்த்தப் போகிறார்கள் பாருங்கள். ஐயோ, இளங்கோ எங்கே சென்றான்? என்ன ஆயிற்று அவனுக்கு தெரியவில்லையே. உங்கள் நம்பிக்கைகளை முழுவதுமாக அடக்கி நினைப்பவன் ஆயிற்று அவன். இப்பொழுது என்ன செய்ய புரிந்தான் என்று தெரியவில்லையே. தம்பி எங்கே சென்றான்? நாட்டை யாராண்டார் என்ன? எதற்கு இந்த போதும்? இந்த ஜோதிடர்கள் அவனை முழுவதுமாக உசுப்பிவிட்டார். என்ன செய்வது? வீரர்களை வேண்டி அனுப்பலாமா? ஐயோ 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 மகனே, இது என்ன கோலம்? இந்த வயதில் துறவு தேவையா? தம்பி, இது என்ன கோலம்? ஜோதிடரே, நீங்கள் கணித்து தந்த ஜோதிடரே, உங்கள் ஜோதிடத்தை இதோ இந்த 2ஆம் நூற்றாண்டிலேயே பொய்யாக்கிவிட்டேன். நான் ஒரு துறவி. இன்று முதல் நான் இளங்கோ இல்லை, இளங்கோவடிகள். என் தந்தைக்கு இனி ஒரே மகன், அவர் சேரன் செங்குட்டுவர். அவரே என் தந்தைக்கு பிறகு இந்த சேர நாட்டை ஆளும் தகுதி பெற்றவர். அவமானம் அவமானம். அவமானம்தான். என் பிறப்பு, என் வாழ்வு, என் இறப்பு, நன்மை தீமை அனைத்தும் கடவுள் அறிந்தது. இந்த அறியாமையை பயன்படுத்தி ஜாதகம், நாடி ஜோதிடம், வண்டி ஜோதிடம், பாத ஜோதிடம் என ஏமாற்றி தெரியும் உங்களை போன்றவர்களுக்கு இந்த அவமானம் தேவைதான். தம்பி, ஜோதிடத்தை பொய்யாக என்ன காரியம் செய்திருக்கிறாய்? அண்ணா, விழித்துக்கொள். என் வாழ்வு ஜோதிடத்தின் கையில் இல்லை, என் வாழ்வு என் கையில். எல்லாம் வல்ல இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் முதன்மை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களுக்கு தக்க ஆலோசனைகளை வழங்கிய நமது மெடா நிறுவனத்தின் பொருளாளர் திருமதி சுஜிதா சாமி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை பற்றி கூறும்போது வேத வசனத்தின் மூலம் பல்வேறு ஆலோசனைகளை நமக்கு வழங்குவார். இன்றைய நாளில் கூட உண்மை, நேர்மை, எளிமை என்ற உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். அதற்காக விழா குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எஸ்பி மேலே பள்ளியின் டீன் ரெவரண்ட் ஃபாதர் லூதுசாமி சூசையா அவர்கள் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பவர். எங்களது பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் தேவையான நேரங்களிலே வந்து ஆலோசனைகளை வழங்குவார். சில நேரங்களில் வந்து அகாடமிக் ஓரியண்டா வந்து எப்படி வந்து பாடங்களை நீங்க வந்து எடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி நீங்க நல்வழிப்படுத்தணும் என்று சிறந்த ஆலோசனைகளை வழங்குவாங்க. ஐயா அவர்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வெஸ்லி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு டிக்சன் சார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா ஆரம்பம் முதல் முடியும் வரை எங்களுக்கு ஆலோசனைகளை நல்லா கொடுத்தாங்க. எந்தெந்த ப்ரோக்ராம் எப்படிலாம் செய்யணும், அதனுடைய ஸ்கெடியூல் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப இந்த விழாவின் முழுவதுமே பணியில் பேசுகிறவர்கள் தான். அவர்களுக்கு எங்கள் விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஆசிரியர்கள், மாணவர்கள்